Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. ராஜா வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பொன்விழா காணுகின்ற 7th டே இந்த பள்ளியினுடைய தாளாளர், அதனுடைய நிர்வாக குழுவினர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களே, ஆசிரிய பெரியோர்களே, பெருந்திரளாக பாண்டிச்சேரி நகரமே இங்கு வந்தது போல குழுமி இருக்கக்கூடிய பெருமைக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். இப்படி ஒரு கோபமான ஆவேசமான பேச்சை டாக்டர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னாங்க. அவங்கள பார்த்தா எறும்பு மாதிரியா இருக்கு. இரும்பு மாதிரி இரும்பு மனுஷியா இருக்கிற ஒருத்தர் நாங்க எறும்பு அப்படின்னு பேசினாங்க. அவங்க பேசின எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருந்தது. நேருவாகவோ காந்தியாகவோ மாணவர்களை உருவாக்க முடியவில்லைன்னு கவிதா ஜவஹர் சொன்னதுக்கு அவங்கெல்லாம் போயிட்டாங்கம்மா, அவங்களையே இப்ப தேடுறீங்கன்னு கிண்டல் அடிச்சுட்டு இதையெல்லாம் சொல்லி கொடுக்க எங்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறதுன்னு கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? இதையெல்லாம் சொல்லி கொடுக்காத கல்விக்கு கல்வின்னு பேராமா? இருதலை கொள்ளி எறும்பு. இதுல தினம் குருச்சேத்திர யுத்தம் நடத்துறாங்களாம். அவர் 20 வருஷமா நடத்துறாரு. அதுவே 18 நாள் தான் நடந்தது. ஆசிரியர்கள் சிரமப்படுறாங்கன்றதுக்கு அவங்க கொடுத்த முதல் உதாரணம் என்னன்னா, ஸ்பர்ஜன் சுகுமார் சார் பட்டு வேட்டி கட்டி உட்கார்ந்து இருக்கிறதானா. அவரை நாங்க கட்ட சொன்னோமா? அவங்க வீட்டம்மா சொல்லி அவர் கட்டியிருப்பார். இதெல்லாம் குடும்ப சந்தோஷமா அது இதாவது பரவாயில்லைங்க. ஒரு அணியில என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசணும். வாரிசு துணிவு ரெண்டும் அவர் பார்த்திருக்கிறாரு. படம் 5 நாள் தான் ஆகுது. அத சொன்னா ரேவதி சுப்புலட்சுமி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்குன்னா மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக இதெல்லாம் பார்த்து அப்டேட் ஆயிட்டாராம். ஆமா, அதெல்லாம் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் அந்த வாரிசு துணிவுல சொல்லி கொடுக்குறாங்கல்ல. இதை பார்த்தா தான் இவர் பாடம் நடத்த முடியுமா? அவர் ஜாலியா போய் படம் பார்த்திருக்கிறான்றத முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்குமா? இதுல கிரீன் டே, எல்லோ டே எல்லாம் எதுக்கு வைக்கிறாங்களா? இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல யோசிச்சு எடுத்த முடியுமா? ஏமா, இது தவிர நல்ல யோசனையே உங்களுக்கு வராதா சார்? நான் நிஜமாவே கேட்குறேங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பிள்ளைகளை ஆட விடுறதுக்கு ட்ரெஸ் வாங்க சொல்றீங்கல்ல, அதை அன்னைக்கோட அடுத்த தடவை அவன் போடுவானா? ஒரு தடவை அவன் அதை போடுவானா? ஒரு நாளைக்கு வாங்குறது. இதுல அவங்க சொல்றாங்க, நாங்க 1 மாசம் தேடி வாங்கணும்னு. தேடி 1 மாசம் நீங்க வாங்கியிருக்கீங்க. துட்டு அப்பால கொடுத்தாரு. அவர் 1 வருஷம் சேர்த்து வச்சுக்கிற காசெல்லாம் 1 மாசம் நீங்க தேடி 1 நாள் அவன் போட்டுட்டு அப்படியே போயிடுவான். என்ன கதை விடுறீங்க? இது டான்ஸ் ஆடுறது சரி. டான்ஸ் ஆடின உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதையா, பள்ளிக்கூடத்துக்கு மரியாதையா? பள்ளிக்கூடத்துக்கு தானே மரியாதை. யாருக்குங்க மரியாதை? ஸ்கூலுக்கு தானே. என்ன சொல்றாங்கன்னே தெரியல. எல்லாத்த விட பயங்கரம், நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள் பெரிய ஆளாகி சம்பாதிச்ச பிறகு டீச்சருக்கா கொடுப்பீர்கள். அப்படி ஒரு ஆசை இருக்கா? நீங்க ஒரே ஒரு வருஷம் 1ஆம் கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்க. இவன் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொண்டாந்து சம்பளம் கொடுப்பானா? 3 நேரமும் ஜோறு போடுறது, பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா பாக்குறதெல்லாம் அப்பா அம்மா. 8:30 உள்ள அனுப்பி 3:30 தூங்குடா, தூங்கி எந்திரிச்சு போ.
இதுக்கு இவன் சம்பளம் வேற வாங்கி கொடுக்கணுமா? இதுல எவ்வளவு யோசனை இருக்கு பாருங்க. ஒரு டீச்சர் ஒரு 30 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 பிள்ளைங்கன்னு வைங்க, எவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு பேரும் சம்பளம் வாங்கி ரேவதி கொடுக்கணுமா? உலக மகா பிராடுத்தனம் அது. ப்ராஜெக்ட் செய்ய சொல்லலைன்னா பெற்றோர் கோச்சுக்கிறாங்களா? நான் இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்கிட்டையும் கேட்கிறேன், என் பள்ளிக்கூடத்துல ப்ராஜெக்டே கொடுக்கலன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? யாராவது ஒரு ஆள் ஏயா இப்படி ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்கறது குத்தமாயா? அதுல அவங்க சொல்றாங்க, நாளைக்கு யானையை கேட்டால் யானையை கொடுப்பீங்களா? நீங்க பூனையை கேளுங்க, பக்கத்துல இருக்கிறத புடிச்சு கொடுக்குறோம். ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னா அதை ஏன் கொடுக்கிறீர்கள், இதை ஏன் கொடுக்கிறீர்கள்? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. ராஜ்குமார் அவர் வகுப்புல என்ன சொன்னார்ன்றதை இவங்க கேட்டாகலாம். அவன் ராஷ்மிகா மந்தனான்னு சொன்னானா அதை இவங்க கேட்டாகலாம். உங்க வகுப்புல பாடம் நடத்துக்கம்மா, அவர் வகுப்பு அவர் நடத்துவார் சார். உங்க எல்லார்ட்டையும் இருக்கு. அவங்க சொன்னாங்கல்ல, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இது எல்லாம் தவிர நாங்க எல்லா டெஸ்ட் வைக்கிறோம்னு. டெஸ்ட் வைக்கிறது யாரு? அப்பாவா நீங்களா? யாரு வைக்கிறது? ஸ்கூல் தானே, டீச்சர் தானே. ஏன் நீங்க டெஸ்ட்களை குறைக்க கூடாது? ஏன் ரேஷனலைஸ் பண்ணக்கூடாது? கல்வி சூழல் அப்படின்றது இருக்குல்லங்க, இந்த கல்வி சூழலை உருவாக்குறதே பள்ளிக்கூடம் தானங்க. நீங்க தானே உருவாக்குறீங்க. நீங்கள் உருவாக்கி விட்டு மற்றவர்களை ஏன் குறை சொல்கிறீர்கள்? அந்த அம்மா வந்து சொல்றாங்க கவர்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லைன்னு. ஏன் நீங்க அதுக்காக சொல்லக்கூடாது? மாணவர்களுக்கு இது சுமையாக இருக்கிறது என்பதை பள்ளிக்கூடமோ ஆசிரியர்களோ ஏன் அரசுக்கு சொல்லக்கூடாது? பெற்றோருக்கு சொல்ல வாய்ப்பே இல்லையா? ஆசிரியர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா நாங்க விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி அது. விரும்பி ஏற்றுக்கொண்ட பணியில கஷ்டம் இருக்குதான் செய்யும். உங்க கஷ்டத்தை பெற்றோர் மேல வைக்காதீங்கன்னா எங்களை பார்த்து நன்றி இல்லாதவங்க. இது எல்லாத்தை விட எனக்கு கஷ்டம் என்னன்னா, அவர் பிரின்சிபலை எதிர்த்து பேசணும். ஏன்னா அவர் தான் இந்த பட்டிமன்றத்துக்காக படாதுபாடுபட்டவர். அவர் சொல்றாரு, சுடர் விளக்கு இருக்கிறதே அதற்கு தூண்டுகோல் வேணும். இது எங்களுக்கு தெரியாதா? நீங்க தூண்டுகோல்னு ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். ஆனா அந்த சுடர் விளக்குல எண்ணெயும் திரியும் அப்பாவும் அம்மாவும். கருகிறது திரி, எரிகிற திரி இருக்குல்ல, அதுவும் எண்ணெயும் அப்பாவும் அம்மாவும். நீங்க தூண்டி விட்டு சீக்கிரம் ஏறி சீக்கிரம் எரிய விட்டுட்டு இவர் சந்தோஷமா இருப்பார். எங்கள் பள்ளியில் நன்றாக எரிந்தார்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசிரியரை குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர், வீடுதான் முதல் வகுப்பறை. உங்களுக்கு தெரியுமா, எங்களால் ஆசிரியராகவும் இருக்க முடியும், பெற்றோரால் ஆசிரியராகவும் இருக்க முடியும். ஆனால் உங்களால் ஆசிரியராகவே இருக்க முடியவில்லை. அதான் பிரச்சனை. ஒரு பெற்றோர் நினைத்தால் அதுதானுங்க பேக்கப். அந்த பேக்கப் நாங்க தானே கொடுக்கிறோம். எங்கள் பள்ளி வளாகத்தில் காந்தி சிலை இருந்தது, அதில் வாய்மையே வெல்லும்னு எழுதி இருந்ததுன்னு அவர் சொல்றார். அப்படி இருந்திருந்தா நீங்க அந்த அணிக்கே போயிருக்க கூடாது. ஏன்னா அவர் சொல்றாரு, அங்கவை சங்கவைன்னு 2 சின்ன குழந்தைகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாகலாம். அதுக்கு ஒரு லேடி வந்து வேலையை விட்டே போயிருச்சான். ஒரு எல்கேஜி பிள்ளைகளை தாங்காம ஒரு டீச்சர் வேலையை விட்டு போனா அது டீச்சரா? நல்ல வேலை அது வேலையை விட்டு போச்சு. இனி வர்ற பிள்ளைகளாவது பத்திரமா இருக்கும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேல கனவுகளை வச்சிருக்கிறாங்க. இந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆசிரியர்கள் அதை நிறைவேற்றுவதற்கான பாதையில உதவணும். நம்ம இங்கே வச்சு பேசுறதுன்னு இல்லை, பொதுவாகவே ஆசிரியர்கள் நிலைமை இன்றைக்கு சிரமமாக இருக்குது. உங்க எல்லார்ட்டையும் கேட்கிற ஆசிரியர்கிட்ட, வாரிசு துணிவு பார்க்கிறதல்ல ஆசிரியர் பணி. தொடர்ந்து படிக்கிற ஆசிரியர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? படிப்பதை நிறுத்திய பிறகு தொடர்ந்து கல்வி கற்கிற ஆசிரியர்கள் எத்தனை பேர்? நீங்கள் படித்துக்கொண்டே இருந்தால் தான் ஆசிரியராக இருக்க முடியும். எத்தனை பேர் படிக்கிறாங்க?
அதனால தான் பையனுக்கு மாணவ பருவத்தில் அவனுக்கு சரியான புரிதல் இல்லை. பாரதி பாஸ்கர் மேடம் அந்த அணியில பேசுறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க தொடர்ந்து படிக்கிற ஆளு இல்லை, அது தொடர்ந்து படிக்கிறது இல்லை. இப்போ நான்லாம் ஒரு காலத்தில் தான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து SSLC அந்த பள்ளி இறுதி வரைக்கும் படித்தேன். ஆனால் பாரதி மேடம் 3 தடவை படிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க படித்தது ஒரு தடவை, அவங்க மூத்த பொண்ணுக்காக ஒரு தடவை படிச்சிருக்கிறாங்க, 2வது பொண்ணுக்காக ஒரு தடவை படிச்சிருக்கிறாங்க. வாய்மையே வெல்லும்னா இது உண்மைன்னு அவங்க ஒத்துக்குவாங்க. உண்மை அது. ஒவ்வொரு குழந்தை படிக்கும் போதும் எல்லா பாடங்களையும் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா நாங்கள் 20 ஆண்டுகளை அவங்க பட்டிமன்ற மேடையில் பார்த்துருக்குறேன். நாம படிச்சு சொல்ற மாதிரி பள்ளிக்கூடத்தில் சொல்லும் போது பிள்ளைக்கு புரியலைன்றாங்க. சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு. அப்படின்னா இது அவங்க சொன்னது, அவங்க வாயால நான் கேட்டிருக்கிறேன். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலன்னு. அப்படின்னா ஒரு பெற்றோர் ஆசிரியர் இடத்தை நிரப்பி இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. நாங்க சொல்றது உங்களுக்கு காமெடியா தெரியுது. சார், அதிக லீவு யாருக்கு உலகத்திலேயே? என்னங்க உண்மையா இல்லை? மழை பெஞ்சா லீவு, ரொம்ப வெயில் அடிச்சா லீவு, எங்கேயோ இலங்கைக்கு அப்பால புயல் தொடங்கிருச்சுன்னு வைங்க, பயலுக பாக்குறாங்களோ இல்லையோ வாத்தியார் பாக்குறாரு, பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? அது கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவே இருக்கிறது. புயல் இல்ல, வாத்தியார் நிக்கிறாரு. போவோமா வேண்டாமா? கலெக்டர், அதுவும் இப்ப தமிழ்நாட்டில கலெக்டர் கையில கொடுத்துட்டாங்க உத்தரவு. அவர் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு லேட்டா சொன்னாருன்னா நம்ம போற பெட்ரோல் மிச்சம் இல்லையா? என்ன லீவு, எவ்வளவு நேரம் இங்க சொல்லி கொடுக்குறாங்க? நான் ஆசிரியரை குறைச்சு பேசல. ஒரு வகுப்புக்கு ஒரு நாளைக்கு 5 வாத்தியார் வராங்க. 5 பேர் தானுங்க. ஒரு வகுப்பு 3/4 மணி நேரம். இது முடிஞ்ச உடனே அடுத்த வகுப்பு வந்துடும். உங்க பணி 3/4 மணி நேரம் ஒரு 40 மாணவர்களை சரியாக யோசிக்க வைப்பது, சிந்திக்க வைப்பது. இதுதானே உங்க வேலை. இதுக்கு எதுக்கு இவ்வளவு அலட்டல்? இதுக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை வேற. இன்னையோட சரி, பட்டு வேட்டியும் பட்டு வேட்டியும் இனி கேட்டல சாமி. நாங்க சார், ஒரு கல்வி சூழல்ன்றது பாடத்திட்டங்களால் உருவாகிறது, பள்ளியினுடைய விதிமுறைகளால் உருவாகிறது. எப்ப பள்ளி தொடங்கணும், எப்ப பள்ளி நிறைவு செய்யணும்ன்றது உருவாகிறது. இது எல்லாத்தையும் கையில் வைத்திருப்பது நீங்கள். நினைச்சா 8:30க்கு பள்ளிக்கூடம் வைங்க, அதுக்கு பெற்றோர் ரெடி ஆகணும். நினைச்சா நாளையிலிருந்து 7:45 வைங்க, அதுக்கு பெற்றோர் ரெடி ஆகணும். டெய்லி 3:30க்கு முடிகிற பள்ளிக்கூடத்தை திடீர்னு 2 மணிக்கு முடிச்சிடுவீங்க. இவன் இங்க இருந்து பதறி ஓடியாந்து பிள்ளைய கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் செய்யறீங்களா இல்லையா? அவ்வளவும் செஞ்சு விட்டு பெற்றோர்கள் தான் பெரும் பிரச்சனை எங்களுக்கு இருப்பாங்க. சார், உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், இந்த பள்ளிக்கூடம் இல்லை, பொதுவா உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஹெட் மாஸ்டரையோ பிரின்சிபலையோ பார்க்க போய் படு சந்தோஷமா வந்த ஒரு பெற்றோரை சொல்லுங்க. முதல்ல வாசல் இப்படியே நிக்கணும், பையன் இப்படி நிப்பான். நீங்க பையனோட அப்பா அப்படி ஓரமா நில்லுங்க. எப்ப சார் கூப்பிடுவீங்க? கூப்பிடுவோம், ஓரமா இருங்க. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர் பாடத்திட்டங்களை டிக்கெட் இருக்காரு. பெற்றோர்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா அப்படின்னு இதெல்லாம் எனக்கு சொன்னது பாரதி பாஸ்கர் மேடம் தான். இது எல்லாத்துக்கும் மேல சில பள்ளிகள், நான் 1 2ன்னு சொல்லல, ஒரு கல்வி ஆண்டில்
ஒரு பாடத்தை எத்தனை வாத்தியார் எடுப்பாங்க? சில நிர்வாகங்கள்ல கல்யாணம் பண்ணாத பிள்ளைகளை மேத்ஸுக்கு போட்டுருவாங்க. இப்போதான் அது எம்எஸ்சி படிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க தான் மேத்ஸ் டீச்சர். அது சேர்ந்து 2 மாசத்துல அது கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிடும். புது டீச்சர் வரும். ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாலே இவனுக்கு புரியாது. போன டீச்சர் என்ன மாடல்ல சொல்லி கொடுத்ததோ அதை அடுத்த டீச்சர் மாத்திரும். இந்த பயலுக வந்து படுற பாடு இருக்கு. எல்லா பெற்றோருக்கும் எல்லாம் தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தது பையனுக்கு விளங்கலன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். என்ன செய்யறதுன்னு தெரியாம பாடுபடுறான் பாருங்க ஒரு தகப்பன். இதுக்கு தான் அவன் இந்த டியூஷனுக்கு அனுப்பு, அந்த டியூஷனுக்கு அனுப்பு, அங்க போய் முதல்ல டியூஷன்றதுக்கு அனுப்ப சொன்னதே கல்வி திட்டத்தில் இருக்கிற குறைபாடு தானே. நீங்க சரியா சொல்லி கொடுத்தா டியூஷனுக்கு நாங்க ஏன் அனுப்புறோம்? இப்படியெல்லாம் கேள்வி வருமா இல்லையா? இப்ப நான் கேட்கலங்க, இது வேற நான் கேட்டேன்னு சொல்லிடாதீங்க. எல்லா பெற்றோருக்கு சார்பாக கேள்விங்க. உண்மையிலே சொல்றேங்க, பெற்றோர்களுக்கு இருக்கிற பதட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம். காலையில் 8:30 பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு வண்டி ஏற்றி விட்டுட்டு 6 மணிக்கு 5 மணிக்கு அந்த புள்ள வர்ற வரைக்கும் பெற்றோர்கள் சந்தோஷமாவா இருக்காங்கன்றீங்க? அதுவும் டீனேஜ் பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழல்ல எல்லாம் கலந்து பழகுற மாதிரி இருக்கிற சூழல்ல பெற்றோர் படுகிற பாடு இருக்கு தெரியுமா? ராஜ்குமார் ரொம்ப நல்லா சொன்னார். மொபைலை கொடுக்காதீங்கன்னு ஒரு காலம் சொல்லி, மொபைல்ல தான் கல்வின்னு சொல்லி, இப்ப மொபைலை கொடுக்கறதா வேணாமான்னு சொல்லி, பெற்றோர் நிலைமை ரொம்ப பரிதாபங்க. அவன் என்ன கேட்டாலும் நான் படிக்கிறது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுன்னு வேற சொல்றான். அவங்கிட்ட எனக்கு தெரியும்னு சொல்லவும் முடியல, தெரியாதுன்னு சொல்லவும் முடியல. நாங்க படுற பாடு ரொம்ப சிரமங்க. சரி, உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லி ஒரு தீர்வு காண வருவோம்னா நீங்களும் எங்களை கண்டுக்காமலே போறீங்க. ஐயா ரொம்ப நல்லா சொன்னாங்க, அந்த காலத்துல தேடுவாங்கன்னு. ஒரு காலத்துல ஆசிரியர் பெற்றோர் உறவு ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பவும் அதை கொண்டு வாருங்கள், அப்போதுதான் கல்வி சூழல் என்பது சரியாகும். ஆசிரியர்கள் பெற்றோரை இன்னும் நெருக்கமாக பார்த்து இது இரு கரம் இணையணும். நீங்க அதை முதல்ல செய்யுங்க. பெற்றோர்னா கம்ப்ளைண்ட் பண்ண வர்றவங்கன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு கை கொடுக்க வருகிறவர்கள் என்று நீங்கள் பார்த்தால் எங்கள் சிரமமும் தெரியும். இன்றைய கல்வி சூழலை நிர்ணயிக்கிறதே, நிர்வாகம் பண்றதே நீங்கள் தான், ஆசிரியர்கள் தான். அதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சரி செய்யுங்கள். அப்பாவி பெற்றோர் மீது சுமையை ஏற்றாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெற்றோர் படுகிற சிரமம் இருக்கு பாருங்க, அதை என்னமா எடுத்து சொல்லியிருக்கிறார். பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. நமக்கும் பேச ஒரு நாதி இருக்குடா இங்க. அப்ப ஆசிரியர்களுக்கு ஆள் இல்லையாம போச்சா? வாங்க பாரதி, வாங்கப்பா. பொன்விழா காணுகின்ற இந்த பள்ளியை சார்ந்த அனைத்து நிர்வாக பெருமக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இது எளிதல்ல. இன்றைய சூழலில் பள்ளியை நடத்துவதை விட கடினமான ஒரு செயல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் பொன்விழா கண்டிருக்கின்ற இத்தனை பெரிய சாதனையை ஆண்டாண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கில் திரளாக குழுமி இருக்கின்ற பாண்டிச்சேரி வாழ் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கு, நேரம் குறைவாக இருக்கிறது. அதனால உடனடியாக திரு ராஜா அவர்கள் சொன்னதற்கான பதில்களை நான் இப்போது சொல்ல போகிறேன். ரேவதியை பார்த்து ஓயாம சொன்னாரு, இவங்களா எறும்பு மாதிரி இருக்காங்க. இருதலை கொள்ளி எறும்புன்னு ஒருத்தர் ஒரு பழமொழியை சொன்னது தப்பாயா? தப்பு இல்ல. எறும்பு மாதிரியா இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி எப்படி இருந்தாங்க?
இப்படி தேஞ்சு போயிருக்காங்கன்னா பாடம் எடுத்து 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 உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் எப்போ ஒரே மாதிரி இருக்கீங்க? ஐயா, இவன் அந்த அணில எல்லாருமே புத்திசாலித்தனமா நம்ம எல்லாம் ஏமாத்திருக்காங்க ஐயா. எல்லாருமே அவங்க எல்லாருமே கேட்கிறாங்க, ஒரு காந்தியை ஒரு நேருவை உருவாக்க முடியாதது ஆசிரியர்களுடைய குற்றம்னு சொல்றாங்க. அப்போ சிலபஸ கல்வி திட்டத்தை உருவாக்குகிறவர்கள் ஆசிரியர்கள் தானா? இப்ப இங்க இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கீங்க, நீங்க தான் டிசைட் பண்றீங்களா என்னென்ன சொல்லி தரணும்னு சொல்லி? திடீர்னு ஒரு டீச்சரமா டிசைட் பண்றது, நான் கால்குலஸ் சொல்லி தர மாட்டேன் இனிமேன்னு, அந்த உரிமை இருக்கா இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு? என்ன கொடுக்கிறாங்களோ அதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் தானே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது தெரியாதா உங்க 3 பேருக்கும்? ஏமாத்து வேலை சும்மா. அப்ப இவர் என்னைய தப்பு செஞ்சாரு? என்ன இப்படி போட்டு எல்லாரும் 3 பேர்? அவர் வாரிசு துணிவுக்கு போனாரு. அவர் போறதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பெற்றோர்களும் போன பிறகுதான் அவர் போனார். அவர் அந்த படத்துக்கு போகலாமா என்று கேள்வி கேட்டு அந்த அணியில இருக்கிற 3 பேரும் முன்னாடியே பார்த்துட்டாங்க. மற்றவங்களாவது தியேட்டருக்கு போய் பார்த்தாங்க. கவிதா வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கே போய் பார்த்தாங்க. நீங்க போய் அந்த வீடியோ கிளிப்பிங்க தேடி போய் பாருங்க, முதல் ரோல அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. நாங்களா சினிமாவுக்கு தான் போனோம், ஆடியோ ரிலீஸ் டீசர் லான்ச் எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கேருந்து எகிரி எகிரி பேசினா சரி என்ன நீங்க சொல்ல வரீங்க? இப்ப ஆனுவல் டேல போட்ட உடையை இனிமேல் போட முடியுமா? உங்களுக்கு என்ன சார் கவலை? அவன் போடுறான் போடாம போடுறான். இங்க இந்த கடைசி இதுல வந்து அந்த பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, சாதாரண சட்டை தானே போட, ஏன்பா அந்த சட்டையில திரும்ப போட மாட்டீங்களா நீங்க? என்ன சார் உங்களுக்கு கவலை? அதுல பெற்றோர்கள் ஆனுவல் டேக்கு ஒரு பிள்ளைய எடுக்கலன்னு வைங்க, நீங்க நியாயமா சொல்லுங்க, பெற்றோர்கள் சும்மா இருந்துருவாங்களா? இங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் சொல்லுங்க, ஏமா சும்மாவே இருக்கீங்க? உங்களுக்காக நாங்க 3 பேர் கத்திட்டு எடுக்கிறோம் சார். ஒரு பையனை ஆனுவல் டேல எடுக்கல, அவன் பக்கத்துல இருக்கிற பையனை எடுத்திருக்கீங்க, அந்த பக்கத்துல இருக்கிற பையனை எடுத்திருக்கீங்க. அந்த அம்மா சும்மா இருக்கும் நீங்க நம்புறீங்களா? உடனே அந்த அம்மாவோட அம்மா, அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற ஆயா, பக்கத்து வீட்டுல இருக்கிற நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து என் பிள்ளைய மாத்திரம் அப்படியே நீங்க ட்ரீட் பண்றீங்க கேட்பாங்களா இல்லையா? இதுக்காக பயந்து தான் சார் டான்ஸ்னா, நாங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது டான்ஸ்னா 3 பிள்ளை 4 பிள்ளை 5 பிள்ளை தான் டான்ஸ்ல இருக்கும். இந்த டான்ஸ்ல எவ்வளவு பிள்ளை ஆடிச்சு? 100 பிள்ளை ஆடிச்சு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து கேட்கிற கேள்வியை பொறுக்க முடியாம ஆடுற எவ்வளவு பேர் இருக்கான எல்லாரும் ஏத்துற ஸ்டேஜ்ல. எதுக்காக சார்? இது ஸ்கூலா? இது ஸ்கூல் இல்லையே, இது இல்ல. ஸ்கூல்ல ஆண்டு விழாவை நடத்தாம கன்வென்ஷன் சென்டர்ல காசு கொடுத்து ஏன் சார் நடத்துறாங்க? இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இருந்தா தான் 100-200 பிள்ளை ஏத்த முடியுன்ற ஒரே காரணத்துக்காக. என்ன சார் ரேவதி சொல்றாங்க, அந்த பையன் நாளைக்கு ஏர்ன் பண்ணா அவன் டீச்சருக்கா கொடுக்க போறான், அப்பா அம்மாவுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொன்னா உடனே ரேவதிக்கு ஆசை, எல்லா பிள்ளைகளும் அப்படியா சார் ஆசைப்பட்டாங்க? அப்படியா? நீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவர்களுடைய கடனை தீர்த்து விட முடியுமா என்று நான் கேட்கின்றேன். நீங்க சம்பளத்தை கொடுத்தா அந்த கடன் தீர்ந்துருமா சார்? சார் நான் எனக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, எங்க அப்பா அம்மாவால கண்டுபிடிக்க முடியல, என் ஆசிரியர் ஒருவர் தான் அதை கண்டுபிடித்தார். இப்ப நான் என்னோட சம்பளத்தெல்லாம் அந்த டீச்சர் எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா அந்த கடன் சரியாகி விடுமா? எனக்குள் இருக்கிற என்னை, நானே தெரியாத என்னை கண்டுபிடித்துக் கொண்ட அந்த ஆசிரியருக்கு எதை நான் திரும்பி கொடுக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். அப்படி சொன்னா உடனே ரேவதி காசியா எல்லாரும் திருப்பி கொடுங்க கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. என்ன? அப்புறம் அவர் சொல்றார், இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களையும் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் ப்ராஜெக்ட் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு தான் கேட்க தெரியுமா? நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் ப்ராஜெக்ட் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஆசிரியருக்கும் ஆசை கிடையாது, வேற வழி இல்ல சார். எடுக்கணும்னு சொல்லி நிர்வாகம் சொல்லுகிற போது, பள்ளி கல்வித்துறை சொல்லுகிற போது ஆசிரியர்களுக்கு என்ன சார் சாய்ஸ் இருக்கு? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஆசையா? ராஜ்குமார் கொடுத்து அனுப்புற அழுகிய கத்திரிக்காய்களை சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களுக்கு ஆசையா? வேண்டுதல?
நீங்கள் போய் ஏன் சொல்லக்கூடாது அரசாங்கத்திடம்? ராஜா சார் சொல்றாரு, ஆசிரியர்களும் அரசாங்கத்திட்ட போய் சொல்லணுமா, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பே அரசாங்கத்தால கொடுக்க முடியல, சிலபஸ் என்னன்னு ஆசிரியர்கள் போய் சொல்லணுமா? சார், நான் வருத்தத்தோடு சொல்றேன், இதை விட நான் மகிழ்ச்சிக்காக சொல்லல. ஒரு பள்ளி அறை, அந்த அந்த யூடியூப் வீடியோவை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஒரு பள்ளி அறை, ஒரு 11 12ஆம் கிளாஸ். இந்த பள்ளி அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்படி சில பள்ளிகள் இருப்பது நிதர்சனம் தானே. ஒரு ஆசிரியரை வைத்துக்கொண்டு அந்த மாணவர்கள் என்னென்ன வார்த்தைகளை சொன்னார்கள் இந்த மேடையில் சொல்ல முடியுமா? அந்த வார்த்தையை அவருடைய மனைவியை பற்றி தவறா பேசுறாங்க சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூனி குறுகி உட்கார்ந்திருக்கிறார். ஒரு மாணவனை அடிக்கணும்னு அவருக்கு தோணாது, அடிக்க முடியாது, அடிக்க உரிமை இல்லை அவருக்கு. So the teachers have all the responsibilities but no authority. பையன் படிக்கலையா, டீச்சரை கேளு. பையனுக்கு ஒழுக்கம் இல்லையா, டீச்சரை கேளு. பையன் வந்து கம்யூனிகேட்டிவா இல்லையா, டீச்சரை கேளு. எல்லா பொறுப்பும் ஆசிரியருக்கு உண்டு. ஆனா கையை கூட தூக்க கூடாது. லேசா கையை தூக்கினா ஸ்டூடெண்ட் சிரிச்சுட்டா சொல்ற, கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்றான். So they have all the responsibilities and no authority. அப்ப நீங்க சொல்லுங்க, யாருக்கு பெரிய பிரச்சனை என்று நீங்கள் சொல்லுங்கள். எண்ணெய் வந்து அம்மாவா, திரி வந்து அப்பாவா? அவர் ராஜா சார் சொல்றாரு, கவிதைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, என் வீட்டில் எண்ணெயும் திரி இருக்கு சார், விளக்கு தானே எரியுமா? நான் கேட்கிறேன், எண்ணெயும் திரி இருக்கு, தீபம் தானே எரிந்து விடுமா? அதை ஏற்றுகிறவர்கள் ஆசிரியர்கள். அப்துல் ரஹ்மானுடைய கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் என்ற கவிதையை ஞாபகப்படுத்துகிறேன். தீபத்தை ஏற்றுகிற பணியை செய்வதில் அவர்களுக்கு இன்றைக்கு எத்தனை சிக்கல்கள் இருக்கின்றன சார். இப்போ ஒரு வீடியோ வந்தது, இப்போ ஒரு மாசம் முன்னாடி. வகுப்பு சார் படிக்க, நான் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல விடுங்க, அப்பதான் ஸ்கூல்ல சேர்ந்துருக்கு, 5 வயசு. எழுத்து சொல்லி தருங்க, ஆ போட்டுக்கிட்டு வானா, அந்த பையன் ஆவே போடல, வேற ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு வந்துரு. அந்த டீச்சர் சொல்றாங்க, இது ஆனாவே இல்லடா, இந்த ஆனா நல்லா தானே இருக்கு, இதையே ஆவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோ? நீங்க அந்த டீச்சர் எவ்வளவு பொறுமை வேணும் யோசிச்சு பாருங்க. உங்க பையன் அப்படி கேட்டா நீங்க 3 பேர் சும்மா இருக்கீங்களா? வாய் முடு கொன்றுவேன். சொல்ல முடியாது இந்த டீச்சரால. இது இந்த ஆனா வந்து இது ஆவே இல்லடா, நான் போட்டு கொடுத்த மாதிரி நீ போட்டு கொடு. கடவுளே, இவங்க தொல்லை தாங்கலன்ற. 5 வயசுங்க. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட். இப்ப ஆனாவை சொல்லி தரதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, நாளைக்கு கால்குலஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, லொட்டு லொசுக்கு இவ்வளவு சொல்லி தரதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அந்த டீச்சருக்கு. ராஜா சார் சொல்ற, பெற்றோரால் ஆசிரியராகவும் இருக்க முடியும். பாரதி மேடம் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி என்ன சொல்லி கொடுத்தா? தமிழ் சொல்லி கொடுத்தா. ஏன்? எனக்கு பேஷன், அது எனக்கு இன்ட்ரெஸ்ட், அது எனக்கு இலக்கியம் தெரியும், அதனால சொல்லி கொடுத்தேன். எல்லா பெற்றோர்களும் அப்படி இருப்பார்கள் என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும்? உங்க அணியிலே உங்களுக்கு முன்னாடி வந்த கவிதா என்ன சொன்னாங்க? அவங்க பொண்ணு அவங்க கிட்ட மேத்ஸ் கேட்டிருக்கு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுதா கவிதாவால? உங்க அணியில முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, 2 பேரும் ஒரே விஷயமா சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை என்ன கணக்கு சொல்லி கொடுக்க கேட்டா என்னால சொல்லி கொடுக்க முடியும். கவிதா சொன்னாங்களே, இவர் பின்னாடி பெற்றோர் ஆசிரியராகவும் ஆக முடியும். எப்படி எப்படி நீங்க சொல்லுங்க. ட்ரிக்னாமெட்ரி நீங்க சொல்லி கொடுங்க, கொஞ்சம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு நான் போர்டு தரேன். இப்போ ஆசிரியர்களாக தான் சார் செய்ய முடியும். பெற்றோர்கள் ஒரு நாளும் ஆசிரியர்களாக ஆக முடியாது. என்ன பேசிக்கிறீங்க நீங்க? அவர் சொல்றாரு, படித்துக்கொண்டே இருந்தால்தான் ஆசிரியர்களாக இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி, நான் ஒத்துக்கிறேன். அதை பெற்றோர்களுக்கு அப்படி ஏதாவது டெஸ்ட் இருக்கா சார்? பிள்ளை பெற்றுவிட்ட உடனே பெற்றோர்கள் ஆகி விடுகிறார்கள். நல்ல பெற்றோர்கள் ஆவதற்கு அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் ஆக வேண்டும் என்றால் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, எத்தனை பிரஷர்ஸ் ஆசிரியர்களுக்கு நீங்கள் தயவு செய்து யோசித்து பாருங்கள். பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறது எல்லாரும் மார்க் வாங்கணும். பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், எங்க பிள்ளையினுடைய மன உளைச்சலை நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. எரித்து கொளுத்தப்பட்ட ஒரு பள்ளி, ஒரு மாணவி இறந்தாள். தமிழ் சமூகமே அழுதது அந்த மாணவியினுடைய மரணத்துக்காக. ஆனா என்ன ஏது விசாரணை எதற்கு முன்பு ஒரு ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார். நடந்ததா இல்லையா? அப்ப அந்த ஆசிரியர், எந்த ஆசிரியரையும் இன்றைக்கு வளர்ந்து வருகிற இளம் பிள்ளையை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போன்ல என்ன செய்யற, நீ
எதுக்காக இதெல்லாம் செய்யறேன்? ஏன் மார்க் குறைஞ்சது? கேட்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறதா? இந்தியாவில் இருக்கிறதா? நான் கேட்கிறேன் உங்களுக்கு. நேற்றைக்கு அது இருந்தது. எங்க ஆசிரியர்கள் எங்களை அடித்தார்கள். எங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வந்ததே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம். இந்த மிஸ் வர வர பலமே இல்லடி, அடி கூட சரியா அடி. இன்றைக்கு ஏன் என் பிள்ளையை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினான்னு கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு சமூகமே வந்து நிற்கிறதே சார். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, வரவே வேணாம் சார். ஒரு பெற்றோராக நான் வேண்டுவது பிரச்சனையே வரக்கூடாது என்பது. வந்துருச்சுன்னு வைங்க, பெற்றோர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார்களா? கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறாரா? வளர்ந்து வருகிற வளரிளம் பிள்ளைகள், அவங்களுக்கு காதல் வரும், இது தேவையில்லை. ஆனா அது புரியுற வயசு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா கையில சாதனங்கள் இருக்கிறது. பிரச்சனை வந்துருச்சு, குற்றவாளி கூண்டில் இந்த சமூகம் யாரை நிறுத்துகிறது என்று நான் கேட்கின்றேன். அப்ப எந்த வேலை கஷ்டமானதுன்றதை நீங்களே சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் விட்டாரு. லீவு, இவ்வளவு லீவு யாருக்கு கிடைக்கும்? ஏன் நீங்க பேங்க்ல வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன கம்மியா லீவு கிடைச்சதுன்னு நான் கேட்கிறேன். எல்லாரையும் விட கோர்ட்டுக்கு அதிகமா லீவ் விடுறாங்க. அரசு அலுவலகங்களுக்கு லீவ் இல்லையா சார்? லீவை வச்சு சொல்லக்கூடாது. இப்போ இந்த மேடையில நாங்க நின்று பேசுறோங்க, 20 நிமிஷத்துல பெல் அடிச்சிருவான்ற துணிச்சல தானே நாங்க நின்று பேசுறோம். இல்ல மிக அதிகமா பேசினா 40 நிமிஷம் நின்றுட்டு பேசலாம். நீங்க 1.5 மணி நேரம் பேசணும்னா நாங்க என்ன கேட்போம்? எங்களுக்கு நிறைய ஒரு மதிய நாற்காலி போடுங்க, உட்காந்து பேசுறோம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு மணி நேரங்கள் நின்று கொண்டே செலவழிக்கிறார்? எவ்வளவு மணி நேரம் உட்கார முடியுமா? தட்சிணாமூர்த்தியினுடைய சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குருவான தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மாணவர்களாய் இருக்கிற சனகாதி முனிவர்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் உட்கார்ந்து கொண்டுதான் கல்வியை சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு நீங்க உட்கார்ந்துருவீங்க கிளாஸ்ல, நீங்க நின்றுட்டு இருக்கும் போதே அவன் பின்வாசல் வழியா தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். நின்று கொண்டே சொல்லி தர வேண்டி இருக்கிறது. மாணவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. சார், சிக்கலான விஷயம் தான், பேசிடலாம், பேசணும்னு வந்துட்டோம். மாணவர்களுக்கு சொல்லித்தர பெண் ஆசிரியர்கள் எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்காங்களா கிளாஸ்ல? இந்த பள்ளி அப்படி இல்லை, நல்ல பள்ளி. ஆனா அப்படி பள்ளிகள் இருக்கா இல்லையா? இளமையான பெண் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்னால் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது கம்ஃபர்டபுளா சொல்லிக் கொடுக்க முடிகிறதா? ஆசிரியர் பெண்ணா ஆணா என்பது முக்கியமே அல்ல, அவர் குரு, வணங்கத்தக்கவர் என்பதை பெற்றோர்கள் போதிக்க தவறியதாலே வந்த பிரச்சனை இது. எங்க மிஸ் என்ன மட்டும் சரியாவே எனக்கு மார்க் போடுறதுல கொன்றுவன், டீச்சரை தப்பு சொல்லக்கூடாது என்று சொன்னது நேற்றைய தலைமுறை. இன்றைக்கு அப்படியா, உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா, நான் வந்து வச்சுக்கிறேன் பாரு உன் டீச்சருக்கு என்று சொல்லுகிற பெற்றோர்கள் இருப்பதனால் தான் இன்றைக்கு கல்வி சூழல் இப்படி இருக்கிறது என்று நான் சொல்லுகின்றேன். இப்ப நாங்க பேச்சாளர்கள், நாங்க ஒரு இடத்துல எங்களை பேச கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், நாங்க போறோம். அங்க ஆடியன்ஸ், இப்ப இங்க மாதிரி நல்ல ஆடியன்ஸ் அங்க இல்ல, சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன். இங்க நீங்க நல்லா கேட்கறீங்க, இவ்வளவு பெரிய அரங்குல இவ்வளவு ஆர்வமா கேட்கறீங்க. சில இடங்கள்ல ஆடியன்ஸ் வந்து எங்க பேச்சு சரியா கேட்க மாட்டாங்க, விசில் அடிப்பான், அங்கே எங்கேயும் தவுவான். ஹாஸ்டைல் ஆடியன்ஸ் என்று சொல்லுவோம், விருப்பம் இல்லாத ஆடியன்ஸ். நாங்க என்ன செய்வோம்? எனக்கே தெரியும் ராஜா சார் என்ன செஞ்சிருக்காரு, அப்படியே பேச்ச பாதியில நிறுத்திட்டு வெளியில போவார். ஏன்னா கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் முன்பு பேசுகிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. கேட்க விருப்பமே இல்லாத மாணவர்கள் முன்னால் ஒரு வாரத்துக்கு 10 கிளாஸ் 20 கிளாஸ் நடத்துறாங்களே, அவங்க பணி கஷ்டமானது இல்லையா? என்ன சார் பேசுறீங்க? அவங்க கவிதா கொரோனா காலத்தில் பெற்றோர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? அப்படியாமா? என்ன கஷ்டப்பட்டாங்கன்னா பிள்ளைக்கு வடை சுட்டு கொடுத்தாங்களாம். வடை சுட்டு கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு? கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிச்சு பேசுங்கம்மா. சார், நம்ம ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சவங்கள தான் நீங்க டீச்சரா எடுத்தீங்க. பள்ளியிலும் ட்ரைனிங் கொடுத்தோம். எப்பவாவது ஆன்லைன் கிளாஸ் நடத்துவது எப்படின்னு எந்த ஆசிரியருக்காவது எந்த நிர்வாகமாவது ட்ரைனிங் கொடுத்துருக்கா? திடீர்னு லாக்டவுன் வந்த உடனே எல்லா டீச்சரையும் நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் போய் நடத்துங்க. அப்பா அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. இதனால பெற்றோர்கள் தொல்லை பெருந்தொல்லை. வருண் வேர் ஆர் யூ, வருண் வேர் ஆர் யூ மிஸ் கேக்குறாங்க. மாணவனை காணும், லாகின் பண்ணிருக்கான், ஆனா ஆள் அப்ஸ்காண்ட். லாகின் பண்ணிருக்காங்க, வருண் வேர் ஆர் யூ, ரேஸ் யுவர் ஹேண்ட். உடனே ஒரு கை தூக்குது, பார்த்தா மெலிந்து சுருங்கி கிழவியோட கை.
வருணுக்கு எப்படிடா 62 வயசாச்சுன்னு பார்த்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணிருக்கு. கிளாஸ் நடத்திட்டே இருக்கும்போது அப்பாக்கள் ஷார்ட்ஸை போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாங்க. டீச்சர் பாடம் நடத்துறத என்னங்க செய்யறது? அந்த பிள்ளை ஒன்று உட்கார்ந்து இருக்கு, டீச்சருக்கு மேத்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க, அம்மா வந்து பையனுக்கு பல்லு தேய்ச்சு. இத்தனையும் பொறுத்து கொண்டு பல பள்ளிகளில் சம்பளங்கள் ஆசிரியர்களுக்கு பாதியாக குறைக்கப்பட்டதா இல்லையா? அதையும் தாங்கிக்கிட்டு கிளாஸ் நடத்துவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இவங்க பட்டு புடவை கட்டிட்டு வந்தது அவங்களுக்கு அவ்வளவு உறுத்தலா இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நினைச்சா ஐயா வந்து மணி அடிச்சிட்டாரு. அதனால எனக்கு ராஜ்குமார் சொல்றாரு, அவர்கள் பை ஏன் கனமாக இருக்கிறது தெரியுமா? பெற்றோர்களினுடைய பெற்றோர்கள் கனவுகளை ஏன் சார் பிள்ளையோட பையில வைக்கிறீங்க? உங்க கனவுகளை நீங்க சுமங்க. என் பையன் டாக்டர் ஆனா, அவனுக்கு பயாலஜி வரல சார், அவன் டாக்டர் ஆனும் நீ தலைகீழ நிக்கிற. The pressure is on the teacher. தேவையில்லாத கனவுகளை பிள்ளைகளினுடைய மூளைக்குள் திணித்து அவர்களை சிக்கலுக்கு உள்ளாக்குவது பெற்றோர்களா ஆசிரியர்களா? ஒரு ஆசிரியருக்கு தெரியும் யார் டாக்டர் ஆக முடியும், யார் டாக்டர் ஆக முடியாதுன்னு. he is a material and he is not a material. ஒரு ஆசிரியருக்கு தெரியும். பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அதையா சொல்லுவதற்கு நீ யார்? அவனை நான் டாக்டர் ஆகியே தீருவேன். பிள்ளைகளை சிரமப்படுத்துவது பெற்றோர்களா ஆசிரியர்களா? சார், மாறி வருகிற கல்வி சூழல், அதை சொல்லிட்டு நான் அதோட முடித்துக்கொள்ள நினைக்கின்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. எல்லாம் வீடியோ கேமரா எல்லாம் இருக்கு, எனக்கு பேசலாமான்னு தெரியல சார். கிளாஸ் ரூம்ல ஒரு மாணவிக்கு ஒரு மாணவன் தாலி கட்டி அந்த வீடியோ வருது சார். கிளாஸ் ரூம்ல சார் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், இந்த மண்ணில வாழ்ந்த எங்கள் பாரதி எழுதினானே, இதை சொல்லும் போது கொதிக்கிறது என் நெஞ்சம். அந்த டீச்சர் என்ன செய்யணும்? கன்னமா அறையணும். ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் கையை பின்னால் கட்டி கொண்டு காலை கட்டி போட்டு டீச்சர்ஸை நீங்க ரன்னிங் ரேஸ்ல ஓட விடுறீங்க. ஏன் ஓடலன்னு வேற கேள்வி கேட்கிறீங்க. என்ன சார் செய்ய முடியும்? நீங்க எத்தனை ஆசிரியர்கள் மலைப்பகுதிகளிலே இருக்கிற பள்ளிகள்ல ஆசிரியர்களை போஸ்ட் பண்றாங்க. அங்க போகிறதுக்கே அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆகுது, 2.5 மணி நேரம் ஆகுது, போட்ல போக வேண்டியிருக்கு. அங்கும் போய் அந்த பிள்ளைகளினுடைய அறிவு தீபத்தை ஏற்றி விடுகிற ஆசிரியர்களினுடைய வாழ்க்கையை கருணையோடு நினைத்து பாருங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.